இந்த பள்ளியிலே குழுமியிருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பிரமுகர்களுக்கும் தியா ஃபவுண்டேஷனுடைய நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. எத்தனையோ பேர் நல்லா படித்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள், அவங்களெலாம் இருக்கும்போது தியா ஃபவுண்டேஷன் என்னை தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்குமாறு அழைத்தமைக்கு அவர்களுக்கு என் சார்பிலும் என் குடும்பத்தார் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாழ்த்துகிறேன். நான் இதுவரையிலும் ராமகிருஷ்ணா ஸ்கூலை பற்றி கேள்விப்பட்டிருக்கேனே ஒழிய நான் வந்ததில்லை. இங்கே வந்த உடனே எனக்கு சார்ஜ் ஆறுது. ஏன்னா விவேகானந்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ராமகிருஷ்ணரையும் பிடிக்கும். ராமகிருஷ்ணருடைய கதைகள் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். ராமகிருஷ்ணா ஸ்கூலில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுன்னு தெரியாது எனக்கு. அப்புறம் இன்விடேஷனை பார்த்தா விட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னால் முடியலன்னா கூட அந்த ஸ்கூலில் எட்டியாவது பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலை. நாங்கள்லாம் கிராமத்தில் படிச்சுட்டு வந்தோம். கிராமத்தில் மணலில் தான் எழுதுவாங்க. ஆனால் அப்படின்னா எனக்கு கற்றுக் கொடுத்தது மணல், அப்புறம் ப்ரமோஷன் வந்து தவிடு, அதுக்கப்புறம் தான் பிளேட்டு. ஸோ இப்படி நாங்கள் 1948 படிக்கும்போது அப்படி தான் இருந்தது. ஆனால் இன்று இந்த கல்வி உலகம் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி மாறி இருக்கு. ஆர்டிஃபிஷியல்லேருந்து வந்துருக்கு. நமக்கு இதெல்லாம் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை குறிக்கிறது. ஆனால் இதெல்லாம் இருக்கே தவிர இந்த கேரக்டர் பில்டிங் அப்படின்றது இந்த ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூலில் மட்டும்தான் பார்க்க முடியும். இது கைத்தட்ட வேண்டாமா நீங்கள்? நான் கேட்டு வாங்கணுமா? நல்ல விஷயங்கள் சொன்னால் கை தட்டணும், தாராளமாக தட்டணும். கன்சிமிட்டல் இதெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. நீங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க இந்த பள்ளிக்குள்ளே படிக்கிறதுக்கு. அதைவிட மேலாக தியா ஃபவுண்டேஷனுடைய கல்வி உதவித்தொகை உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இது 10th இயரா. இன்னும் தரமாக தட்டுங்க. பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து தியா ஃபவுண்டேஷன் இந்த மாணவர் செல்வங்களுக்கு, அதாவது எக்கனாமிக்கலி புவர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் பிரைட் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் உதவித்தொகை அளித்து வருவது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க என்ன தியா ஃபவுண்டேஷன் டாட்டாவா, பிர்லாவா, அதானியா, அம்பானியா? நம்ம மாதிரி சாதாரண குடும்பம். அதில் பெருமை என்னன்னா, இந்த பள்ளிக்கூடத்திலேயே படிச்சுட்டு தான் வளர்ந்த பிறகு இந்த பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் வந்தது பார்த்தீங்களா, அது சாதாரண விஷயம் இல்லை. நீங்களும் அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்கு தான் இதுக்கு சொல்கிறது. எத்தனை பேர் இப்போ கை தூக்குங்க, இந்த பள்ளியை மறக்காமல் இருப்பீங்கன்னு கை தூக்குங்க. எத்தனை பேர் இருப்பீங்க? பரவாயில்ல, சுமாராக இருக்குது. நீங்கள் பெரிய ஆளாக வரும்போது பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் ஒன்றும் செய்யலைன்னா கூட வந்து பார்க்கணும். பழைய டீச்சர் யாராவது இருந்தாங்களான்னா அவங்களுக்கு வணங்கணும். சுவாமிஜி மாதிரி இருக்கவங்களுக்கு பெருமைப்படுத்தணும். ஒரு சால்வையாவது கொண்டு வரணும், ஒரு ஸ்வீட்டாவது கொண்டு கொடுத்துட்டு பழைய ஸ்கூலை மறக்காமல் நீங்கள் போகணும். அதே மாதிரி தியா ஃபவுண்டேஷன் கண்டினியூஸாக 10 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள். வெறும் கல்விக்கு ஒண்டி அவர்கள் உதவலை, அவர்கள் அன்னதானம் செய்கிறாங்க, முதியோர் இல்லத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க செய்யாத தொடாத சேவையே கிடையாது. அத்தனை சேவைகளையும் செய்து வராங்க. எனக்கு தெரியாது. சுந்தர் அவர் பரவாயில்ல, ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, குட்.
சுந்தர் அவர் இருக்க தியா ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் சுந்தர் அவர்கள் என்னுடைய மகனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. இவ்வளோ நாள் இருந்தும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஒரு ஃபவுண்டேஷன் மூலியமாக இந்த மாதிரி சேவைகளை எல்லாம் செய்து வருகிறார் என்பது தெரியாது எனக்கு. ஆனால் என் மகன் சொன்னான், இந்த இன்விடேஷனை பார்த்துட்டு, அப்பா நீ சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன்னா, ஐயோ நம்மளையும் கூப்பிட்றதுக்கு ஆள் இருக்கான்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கும் கை தட்டலாம். எல்லாம் சினிமா நடிகர் நடிகைகள் தான் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. அவங்களுக்குன்னா கை தட்டுவீங்க நிறையா, நம்ம மாதிரி சாதாரண ஆளுகள்லாம் மாட்டீங்க. ஆனால் வித்தியாசமாக பார்க்குறீங்க. ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூலில் ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம், வள்ளுவர் சொல்லுவார், இந்த தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. தானம் என்பது நீயா கொடுக்கறது, தர்மம் என்பது கேட்டு கொடுப்பது. வித்தியாசம் கரெக்டு தானே சார்? தானம் தர்மம் வேறு. இங்கே தியா ஃபவுண்டேஷன் தானமாக தான் கன்சிடர் பண்ணுறோம். எதையும் கேட்பதற்கு முன்பாகவே தேவையை அறிந்து கொடுக்கணும், காலத்தில் கொடுக்கணும். இந்த தர்ம சிந்தனை, இந்த தான சிந்தனையெல்லாம் ஒருவர் கேட்பதற்கு முன்னால் கொடுக்கணும், தேவையை அறிந்து கொடுக்கணும். நான் கூட சில பேர் பார்க்குறேன், கிழிஞ்ச துணியை யாருக்கான கொடுப்பாங்க. கிழிஞ்ச துணி வீட்டில் உபயோகம் இல்லைன்னா தூக்கி போகிறதுக்கு பதிலாக யாருக்கான கொடுப்பாங்க. அதுவும் ஒரு விதத்தில் சரிதான். ஆனால் உண்மை என்னென்னா, தேவை அறிந்து கொடுக்க வேண்டும் என்று நமது வள்ளுவன் சொல்கிறான். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. வசதி வந்தவனுக்கு நீ கொடுத்தியானா திரும்ப நீ எதையாவது எதிர்பார்க்குறேன்னு அர்த்தம். வள்ளுவன் சொல்கிறான் 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த தானத்தை பற்றி சொல்லும்போது, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் தற்குறின்றார். உனக்கு நீ ஏதோ எதிர்பார்த்து அவனுக்கு நீ சொல்கிறேன்னு அர்த்தம். இன்னொன்று சொல்கிறார் அவர், எதை கொடுக்கணும்னா, நீ ஊரார் சொத்தை எடுத்து கொடுக்கறதில்ல. கர்ணன் கூட அரசனுடைய சொத்தை தான் கொடுத்தான். ஆனால் நம்ம தியா ஃபவுண்டேஷன் தன்னுடைய ஏனிங்களே தரார். அதுக்கு நம்ம பாட்டனார் வள்ளுவர் சொல்கிறாரு, தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. புரிஞ்சுதா உங்களுக்கு அர்த்தம்? எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் உடம்பு உழைச்சி அதில் சம்பாத்தியத்திலே நீ ஒரு பகுதி மக்களுக்கு கொடுக்குறப்பாரு, தானம் கொடுக்குறப்பாரு, அதுதான் சிறந்ததுன்றார் வள்ளுவர். அந்த மாதிரி தியா ஃபவுண்டேஷன் தன்னுடைய கம்பெனியினுடைய ஏர்னிங்கில் ஒரு சில சதவிகிதம் எடுத்து வைத்துவிட்டு முதியோர் இல்லம், அன்னதானம், கல்வி உதவித்தொகை, இப்படி ஏராளமாக செய்கிறாங்க. இது பெருமைக்குரியது, பாராட்டுக்குரியது. மற்றவங்களெல்லாம் போஸ்டர் போட்டுப்பாங்க, ஏதாவது உதவி பண்ணிவிட்டு பெரிய போஸ்டர் போட்டுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய போஸ்டர் தமிழ்நாட்டில் உண்டு. அது மாதிரி ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான், போஸ்டர் போடுவான். ஆனால் சைலண்ட்டாக தியா ஃபவுண்டேஷன் 10 ஆண்டுகளாக ஏறக்குறைய 50 லட்சத்திற்கும் மேலே அவர்கள் இந்த சேவைக்காக ஒதுக்கி செய்திருக்கிறார்கள் என்று அறிந்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களை நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு செய்தி, ஏன்னா 10 நிமிஷம் தான் நான் பேசணும். ஒரே ஒரு செய்தி என்னென்னா, நீங்கள் படித்து விட்டு ராமகிருஷ்ணா மிஷனில் படித்தேன்னு சொன்னாலே ஒழுக்கத்துக்கு தான் முக்கியம். நம்ம நாடு எந்த திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தெரியல. அவங்களுக்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. இருந்தாலும் இது டெவலப்மெண்ட் இருக்குது, இது அற்புதமான பூமி. பெரும்பாலான முதியோர்கள், செயின்ஸு, மாங்ஸு, சேஜஸ் எல்லாரும் அவதரித்த பூமி. இந்த இந்தியா கெட்டே போகாது. இந்த பாரதம் வாழ்க 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சந்தானம் சார். உங்களோட வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் அண்ட் கைடன்ஸ்